முடி கொட்டுதா? இந்த 5 வைட்டமின் குறைபாடுகள் தான் முக்கிய காரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பலரும் கஷ்டப்படுகிற மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். அதுதான் முடி கொட்டுதல். அட, எனக்கும் முடி கொட்டுது அப்படின்னு சொல்றீங்களா? கவலையே படாதீங்க. உங்க முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய 5 வைட்டமின் குறைபாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை ஈஸியா சரி செய்யலாம். வாங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா ஒரு விஷயம், கடுமையான முடி உதிர்வா இருந்தா மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம். இது பொதுவான தகவல்கள் மட்டும்தான். முதல் காரணம் வைட்டமின் B7, அதாவது பயோட்டின் குறைபாடு. முடி வளர்ச்சிக்கு அஸ்திவாரமே இந்த பயோட்டின் தான். இது நம்ம சருமம், முடி, நகங்களுக்கு ரொம்ப முக்கியம். முட்டை, பால், நட்ஸ், தானியங்கள்ல பயோட்டின் நிறைஞ்சிருக்கு. இரண்டாவது காரணம் வைட்டமின் D குறைபாடு. நம்ம ஊர்ல பலருக்கும் இருக்கிற பொதுவான குறைபாடு இதுதான். வைட்டமின் D குறைபாடு முடி உதிர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. சூரிய ஒளி, மீன், முட்டை, மஞ்சள் கரு மற்றும் செறிவூட்டப்பட்ட பால் பொருட்கள்ல வைட்டமின் D கிடைக்கும். மூன்றாவது காரணம் இரும்பு சத்து குறைபாடு, அதாவது அனீமியா. குறிப்பா பெண்களுக்கு முடி கொட்டுறதுக்கு இது ஒரு பொதுவான காரணம். உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை முடி செல்களுக்கு கொண்டு செல்ல இரும்பு சத்து மிக அவசியம். கீரை வகைகள், மாமிசம், பயிர் வகைகள், உலர்பழங்கள்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. நான்காவது காரணம் துத்தநாக குறைபாடு, அதாவது ஜிங்க் குறைபாடு. முடி செல்களின் வளர்ச்சி மற்றும் பழுதுபார்க்க துத்தநாகம் மிகவும் முக்கியம். இதன் குறைபாடு முடி உதிர்வை ஏற்படுத்தும். நட்ஸ், பருப்பு வகைகள், முழு தானியங்கள், மாமிசத்துல துத்தநாகம் கிடைக்கும். ஐந்தாவது காரணம் வைட்டமின் C குறைபாடு. முடிக்கு வலிமை தரும் கொலாஜன் உற்பத்திக்கு வைட்டமின் C மிக அவசியம். இது இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதற்கு உதவும். நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை, குடைமிளகாய், தக்காளி போன்ற பழங்கள், காய்கறிகள்ல வைட்டமின் C அதிகமா இருக்கு. இந்த வைட்டமின் குறைபாடுகள் உங்க முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. மன அழுத்தத்தை குறைங்க. தேவைப்பட்ட மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை மற்றும் சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. உங்க முடி மீண்டும் ஆரோக்கியமா வளரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடி உதிர்வு பிரச்சனையால கஷ்டப்படும் உங்க நண்பர்கள், உறவினர்களோடு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.